திருச்சி பாரதியார் சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவன் பள்ளியில் மயங்கி விழுந்து உயிரிழந்த நிலையில் சக மாணவர்களின் பெற்றோர்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் என கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, அங்க என்ன நேர்ந்தது? பள்ளி மாணவன் உயிரிழக்க காரணம் என்ன? நிச்சயமாக திருச்சி பழைய பால் பண்ணை அருகே உள்ள மகாலட்சுமி நகரை சேர்ந்தவர் செல்லப்பா. இவர் புகைப்பட கலைஞராக உள்ளார். இவருக்கு ஒரே ஒரு மகன் உள்ளார். அவர் திருச்சி பாரதியார் சாலையில் உள்ள தனியார் மெட்ரிக் பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த சிறுவனுக்கு 2019ஆம் ஆண்டு இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் நலம் பெற்று தற்பொழுது பள்ளி சென்று வருகிறார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் வழக்கம் போல மாணவன் பள்ளிக்கு சென்றான். பிற்பகல் 2:55 மணிக்கு அவரது தந்தைக்கு பள்ளியிலிருந்து தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டனர். அதில் பள்ளி மாணவன் மயங்கி விழுந்து விட்டான் உங்கள் மகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து அருகில் உள்ள மருத்துவமனையில் சேர்த்தோம், உடனடியாக வாருங்கள் என்று தகவல் சொல்லியுள்ளனர். அவர் உடனடியாக புறப்பட்டு மருத்துவமனைக்கு வந்தார். அப்பொழுது மருத்துவமனை ஊழியர்கள் மாணவரை மீண்டும் பள்ளிக்கே கொண்டு சென்று விட்டனர் என்று கூறியதால் பள்ளிக்கு வந்த பெற்றோர்கள் அப்பொழுது பள்ளியில் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தபடி இருந்தார். ஆனால் அவரது உடலில் உயிரில்லை. மகன் இறந்ததை அறிந்த செல்லப்பாவும் அவரது மனைவியும் கதறி துடித்தனர். மகன் இறந்தான், அவனுக்கு என்ன நேர்ந்தது என அவர் ஆசிரியரிடம் கேட்டுள்ளனர். அப்பொழுது பள்ளி நிர்வாகம் தரப்பில் மாணவன் வகுப்பில் இருந்தபோது திடீரென்று மயங்கி விழுந்து விட்டதாக கூறினார். அப்பொழுது ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர். அங்கு இறந்து விட்டதாக கூறினர் என விளக்கம் அளித்தனர். மாணவன் இறந்தபோது அந்த பள்ளி வகுப்பில் ஆசிரியர் இல்லை. மாணவர்கள் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தனர். மாணவர்கள் விழுந்ததை கூட்டி பெரும்பாலான மாணவர்கள் பொருட்படுத்தாமல் விளையாடிய காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகி இருந்தது. இதனை தொடர்ந்து இன்று சக மாணவர்களின் பெற்றோர்கள் பள்ளி நிர்வாகத்தை கண்டித்து முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது மாணவனுக்கு முதலுதவி செய்ய ஒரு ஆசிரியர் கூட வரவில்லை எனவும், மேலும் இறந்த மாணவன் மயங்கிய பிறகு நடந்தவை மற்றும் மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தது வரை சிசிடிவி காட்சிகள் இதுவரை தங்களுக்கு காட்டவில்லை என்றும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் வரும் திங்கட்கிழமைக்குள் தங்களதுக்கு முழுமையான அந்த நாளில் என்ன நடந்தது என்று தெரியாத வரை தங்களுக்கு குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் என்று பெற்றோர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சுகன்யா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.